10ஆம் அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். ஓசியாவின் புஸ்தகத்தில் உள்ள வசனம் இது. 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஓசியாவின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம், அந்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வரப்போகுது. இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வரும். அந்த ஆபத்தில் அவர்கள் இதை செய்வார்கள் இருக்கு. இதே காரியம் புதிய ஏற்பாட்டில் வருகைக்கு முன்னாடி வரும்னு இருக்கு. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 6:16 வாசிங்க. பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய இந்த 10ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 8வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்களோ அதே வார்த்தை 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படியே இருக்கு. இங்கே பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்வார்கள் இருக்கு. அங்க என்ன இருக்குன்னா, அவர்கள் பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேம் வசனம் இங்க என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கு. ஓசியாவுக்கும் யோவானுக்கும் நடுவில் ஏறக்குறைய 500 வருஷம். அன்னைக்கு அங்க என்ன சொன்னாரோ அதை இங்க சொல்லியிருக்கிறார். இது இஸ்ரவேலுக்கு வர வேண்டிய வாதை. இந்த வாதை இஸ்ரவேலுக்கு இப்ப தொடங்குகிற காலம் வந்திருக்கு. ஏன்னா அவருடைய பாவங்கள் உச்சத்துக்கு வந்திருக்கு. எந்த அளவுக்கு அவங்க பாவம் உச்சத்துக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து ஞானார்த்தமாய் எகிப்து என்றும் சோதோம் என்றும் சொல்லப்படும் அப்படின்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 11:8 அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும், அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். ஏன் சோதோம்னு சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோதோமுடைய பாவங்கள் என்னது? ஓரின சேர்க்கை. அந்த மாதிரி எருசலேம் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க. இது நீங்க பார்க்கறது எருசலேம்ல இப்ப நடக்கக்கூடியதான ஓரின சேர்க்கை பரேடு. சோதோம்ல தெருக்களிலே அவர்கள் எப்படி போனார்களோ அதே காரியம் இப்போ 2020 இது 2020 நடக்கிற காரியம். ஓரின சேர்க்கையாளர்கள் மொத்த பேரு லட்சக்கணக்கில் எருசலேம்ல கூடி அருவருப்பான காரியங்களை தெருக்களிலே செய்தார்கள். அதுலயும் என்னன்னா, இன்னைக்கு உலகத்தினுடைய ஓரின சேர்க்கையாளர்களுக்கு தலைமை பீடமாக எருசலேம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு அரசாங்க அனுமதியும், அதை துவக்கி வைக்கிறது மேயர், முடிகிறது ஒரு பெரிய கிரவுண்ட்ல போலீஸ் பாதுகாப்போடு கூட நடக்கும். அப்பேற்பட்ட அருவருப்பான காரியம் இப்போ எருசலேம்ல நடக்குது. 11:8 வெளிப்படுத்தின விசேஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நிறைவேறுகிறது. இனி காலம் கண்டிப்பாய் செல்லாது. தேவனுடைய நாசியிலே கோபம் ஏறுகிற காலம். 2000 வருஷமா அவங்களுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்து திருப்பி கூட்டிட்டு வந்து அவங்க தேசத்தில் சேர்த்தாரு. சேர்த்த பிறகு அவர்கள் சோதோமின் பாவத்தை செய்வார்கள்னு கர்த்தர் சொன்னாரு. சொன்னபடி செய்ய தொடங்கிட்டாங்க. இப்ப சோதோமின் பாவம் தெருக்களிலே வர தொடங்கிருச்சு. இப்ப அதே பாவம் இந்தியாவிலையும் வந்துருச்சு, அதே பாவம் தமிழ்நாட்டிலையும் வந்துருச்சு, அதே பாவம் சென்னையில் நடக்குது. தெருக்கள்ல ஊர்வலம். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன். நான் சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாரு, நீ நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டியா அப்படின்னாரு. நல்ல வார்த்தை சொல்றதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, இதை சொல்றதுக்கு தான் அங்க இருக்கிறோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை பிடிச்சிக்கலாம். நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டியதில்லை. நல்லது நடந்தா தானா நடந்தா சந்தோஷம் தானே, அது எதுக்கு ஒரு ஆள் சொல்லணும்? ஆனா எச்சரிப்பு மட்டும்தான் யாராவது ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க ஹைவேஸ்ல போகும்போது பாருங்க, ஸ்பீட் பிரேக்கர் வருது,
அந்த ஏரியாவில் ஒரு கிராசிங் வருதுன்னு போர்டு இருக்கும். எங்கேயாவது ஒரு கிராசிங்கும் இல்லை, நல்லா போங்க அப்படின்னு போர்டு இருக்குதா? 150 போங்க, பக்கத்தில் எந்த விதமான இதுவும் இல்லை, உங்கள் இஷ்டப்படி போங்கன்னு போர்டு இருக்குதா? இருக்காது. காஷனுக்கு மட்டும்தான் அங்கே போர்டு இருக்கும். மற்றபடி ஆசீர்வாதத்துக்கு என்ன இருக்காது? போர்டு இருக்காது. ஆசீர்வாதத்துக்குன்னு ஒரு பிரசங்கம் தேவையே இல்லை. நீங்கள் உண்மையாக இருந்தால் ஆசீர்வாதம் தானாகவே வரும். இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் இருந்தால் ஆசீர்வாதம் தானே வரும். ஏன்னா அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு வசனம் சொல்லுது. உங்களுக்கு தேவை காஷன், எச்சரிப்பு தான் தேவை. ஆனால் உங்களுக்கு எச்சரிப்பு மட்டும் பிடிக்கல. நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நடக்கிற சம்பவம் நடக்குது, சொல்ல வேண்டியது எங்கள் பொறுப்பு. எருசலேம் சோதோமை போல மாறி விட்டது. தேவனுடைய நாசியில் கோபம் ஏறுற அளவுக்கு நடந்துக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த பரேட் அங்கே நடக்கும், 3 நாள் நடக்கும். லட்சக்கணக்கில் உலகத்துலேருந்து கூடுவாங்க. இந்த இடத்துக்கு தான் நம்மால் புனித பயணம் போகிறான். அதைத்தான் சொன்னேன். இந்த சோதோமுக்கு தான் இவன் எங்கே போகிறான்? புனித பயணம் போகிறான். ஆண்டவரே தேசத்தை கைவிட்டாராமா, இவன் போயிட்டு இருக்கிறான். கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னபடி எருசலேம் இஸ்ரவேல் மிகப்பெரியதான ஒரு ஆபத்துக்குள்ளே கடந்து போக போகுது. இஸ்ரவேலில் ஒரு மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வரும்னு பைபிளில் இருக்கு. எல்லாமே இதில் இருக்கு. இது இப்போ நம்ம காலத்தில் நடக்கிறதுனால உங்களுக்கு நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எருசலேமே நம்ம கடைசி காலத்துக்கு அடையாளமாக வச்சதுனால தான் இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை ஒட்டி கர்த்தருடைய வருகை வரும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் சொன்னபடி மிக முக்கியமாக இஸ்ரவேல் தேசம் பாவத்துக்குள்ளே போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் பைபிளில். அது எப்படி நடக்குது பாருங்க. 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 12:1 வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். வசனம் ஏதாவது புரியுதா உங்களுக்கு? எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். எப்ராயிம்ங்கிறது இஸ்ரவேலை குறிக்கிற வார்த்தை. எப்ராயிமே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை மறந்தால் என் வலது கையை மறந்ததுக்கு சமம். இந்த இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்லும்போது காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன? காற்றை மேய முடியுமா? ஒரு ஆடு எதுக்காக மேய்து? பசி ஆறுறதுக்காக. அதில் தான் அது பிழைக்குது. புல்லு மேய்ஞ்சாதான் அது என்ன செய்யும்? உயிர் வாழ முடியும். காற்றை மேய்ந்துன என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசன கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. நம்முடைய காலத்தில் இன்னைக்கு குறிப்பாக 2000க்கு பிறகு மிகப்பெரிய பிஸ்னஸ் எது தெரியுமா? காத்து. எந்த எது 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 பிஸ்னஸ் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன், நீங்கள் யூஸ் பண்ணுற டிவி, நீங்கள் வச்சிருக்கிறதான எஃப்எம் ரேடியோ, அத்தனை டேட்டாஸும் எதில் ட்ராவல் ஆகுது? காற்றுல தான் ட்ராவல் ஆகுது. நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபை, RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இப்போ காற்று தான் இருக்கிறதுல நம்பர் 1 பிஸ்னஸ். இப்போ நீங்கள் டாப் அப் பண்ணுறீங்கன்னா ரீசார்ஜ் 1.5 GB 1 GB என்னைக்காவது அதை கண்ணில் பார்த்துருக்கிறீங்களா? ரீசார்ஜ் ஆன SMS மட்டும் வரும். உங்களுக்கு 1.5 GB என்ன ஆயிடுச்சு? ரீசார்ஜ் ஆயிடுச்சு. அந்த டேட்டாங்கிறது எங்கே இருக்கு? டேட்டாங்கிறது என்னது? காற்றுல இருக்கு. இந்த காற்று தான் இன்னைக்கு பயங்கரமான பிஸ்னஸ். காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்றுல வியாபாரம் பண்ணுறான், காற்றுல சர்வை பண்ணுறான். நம்ம வெறும் காற்றை சுவாசித்த காலம் போய் இன்னைக்கு காற்று இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இல்லை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம லைஃபே சேட்டிலைட் பேஸ்டு லைஃப். என்ன சேட்டலைட் பேஸ்டு லைஃப் தெரியுமா? நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன், ATM, டிவி, FM எல்லாம் காற்றுல தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு காற்றை பிடிச்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படி ஒரு நிலை வருங்கிறார் ஆண்டவர். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலேயாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். எதுக்கு தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா, ஜனங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வைக்க போறாரு, முத்திரை போட போறார். ஜனங்களை கொண்டு போய் மறைச்சு வைக்கணும், காத்தை பிடிச்சிருக்க சொல்றாரு.
ஜனங்கள் மேல முத்திரை போட போறோம். காத்த என்ன செய்ய? ஜனங்க மேல முத்திரை போடுறதுக்கும் காத்த பிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நீங்க யார் கண்ணுக்கும் மறைவா ஒருத்தர் உங்களை கண்டுபிடிக்காம இருக்கணும்னா அந்த இடத்துல நெட்வொர்க்னு ஒன்று இல்லாம இருக்கணும். அப்பதான் நீங்க மறைவா இருப்பீங்க. நெட்வொர்க்னு மட்டும் இருந்துருச்சுன்னா உங்களை எல்லா இடத்துலையும் பிடிச்சிருவாங்க. இப்போ உங்க கையில செல்போன் இருக்கு, எல்லா ஃபோன் பண்ணாலும் நீங்க ரீச்சபிள். நெட்வொர்க் இல்லாத ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னா நாட் ரீச்சபிள். அப்போ நெட்வொர்க் இல்லாத ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாது. காத்து இல்லாத ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் அங்கே சொல்றாரு, காத்த புடி, நான் கொஞ்சம் பேரை மறைக்க போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேட்டிலைட்டை புடின்னு அர்த்தம். உன்னோட டேட்டாஸை புடி, இவனை நான் மறைக்க போறேன். இது இன்னைக்கு உள்ளது இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிள் படிக்க சொன்னா, காலையில் பையனை பைபிள் படிக்க சொன்னா, அதை யார் மம்மி காலையில் போய் பைபிளில் படிக்கிறது? அது ஓல்டு புக்கு. உலகத்திலேயே ஒரு புக்கு மட்டும்தான் எழுதும் போதே அப்டேட்டட் வெர்ஷனா எழுதின புக்கு. அந்த ஒரு புக்கு பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. எல்லா புக்கும் அப்டேட் பண்ணுவாங்க. ரிவைஸ்டு வெர்ஷன் ஒன்று வரும். ரிவைஸ்டு வெர்ஷனே கிடையாது. எழுதுற அன்னைக்கே அப்டேட்டட். எத்தனை வருஷத்துக்கு? 3000 வருஷத்துக்கு அப்டேட்டடான ஒரே புக்கு. இதோட எதையும் சேர்க்காத, எதையும் குறைக்காத. காரணம், உனக்கு தேவையான அத்தனையும் இதில் எழுதி கையில் கொடுத்துட்டேன் ஆண்டவர் சொல்லிட்டார். என்னைக்கு உள்ள டெக்னாலஜி பாருங்க. கொஞ்சம் பேரை கொண்டு போய் 1,44,000 பேரை கொண்டு போய் வனாந்தரத்தில் மறைக்க போறாரு. நான் மறைக்க போறேன், காத்த புடிங்கிறார் ஆண்டவர். ஏன்? காத்துல தான் டேட்டா இருக்கும். சிசிடிவி கேமரா சேட்டலைட் எல்லாமே காத்துல தான் இருக்கும். காத்த பிடிச்சாச்சுன்னா இவங்க கொண்டு போறது என்ன செய்ய முடியாது? கண்காணிக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, காற்றை மேய்ந்து. இஸ்ரவேல் கடைசி காலத்தில் என்ன செய்யுமா? காத்துல வியாபாரம் பண்ணும். ரெண்டாவது, அதெல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தை. அடுத்து வாசிங்க பார்ப்போம். அதுல கொண்டர் காற்றை பின்தொடருகிறான். எதை? கொண்டர் காற்றுனா என்ன தெரியுமா? ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து பாருங்க, the wind from eastன்னு இருக்கும். கிழக்குல இருந்து வீசும் காற்றை அவன் என்ன செய்யறானா? பின்தொடர்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 2G டெக்னாலஜின்னு ஒன்று வந்துச்சு, 3G டெக்னாலஜி, 4G. இந்த அத்தனை டெக்னாலஜியும் யாருதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ். இந்த 5G டெக்னாலஜி மட்டும்தான் சைனீஸ். சைனா கிழக்கத்திய நாடு. பைபிளில் கிழக்கில் இருந்து ஒரு ராஜானதுக்கு சைனாவுக்கு. இந்த 5G டெக்னாலஜியை சைனா கிட்ட இருந்து வாங்குற வேலையை தான் இப்போ யார் பண்ணியிருக்கிறது? இஸ்ரவேல் பண்ணியிருக்கு. சைனா தொடங்கிறதுக்கு முன்னாடி 5G டெக்னாலஜியை இஸ்ரேல் தொடங்கிருச்சு. 5G டெக்னாலஜியை இஸ்ரேல் இப்போ தொடங்கிருச்சு. முந்தானத்து 3 நாளைக்கு முன்னாடி. கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான், ஈஸ்ட் விண்டு. 5G டெக்னாலஜி ஈஸ்ட் விண்டு, 4G டெக்னாலஜி வெஸ்ட் விண்டு, அமெரிக்காவிலிருந்து உருவானது. இப்போ இந்த 5G டெக்னாலஜியை இஸ்ரேல் யார் கூட சேர்ந்து பண்ண தெரியுமா? இந்தியா கூட சேர்ந்து பண்ணுது. இந்தியா ஒரு கிழக்கத்திய நாடு. ஈஸ்ட் விண்டு. எவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம் பாருங்க. எந்த காலத்தில் இருக்கு பைபிளில்? 2500 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் பைபிளை படித்தா நம்ம சொல்கிறோம், என்னங்க வெறும் நோவா கதை அதுதான் இருக்குது. நோவா கதை இல்லை, நம்ம கதையே இது உள்ளதான் இருக்குது. இப்போ நம்ம காலத்தில் நம்ம இருக்கிற மொத்த சம்பவமும் இதுக்குள்ள தான் இருக்குது. உட்காந்து கொஞ்சம் ஆராய்ந்து படிக்கணும். வெறும் 23ஆம் சங்கீதத்தை 23,000 தடவை படிக்கக்கூடாது. கர்த்தரேன் மெய்ப்பராக இருக்கிறார், கர்த்தரேன் மெய்ப்பராக இருக்கிறார், அதை மட்டும் படிக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த எசேக்கியேல் ஏசாயானாலே வராது. ரொம்ப பெரிய புக்கு. ஏசாயா கூட படிச்சிருவாங்க, ஏன்னா வாக்குத்தத்தம் நிறையா இருக்குது. எரேமியாவுக்கு போகவே மாட்டாங்க, ஒரே புலம்பல் தான், ஒத்து வராது. பைபிளில் ஒரு 4 புக்கு அவங்க படிக்க மாட்டாங்க. ஒன்று எரேமியா, இன்னொன்று யோபு. ஏன்னா யோபு வாழ்க்கையில் நடந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? நடந்துடவே கூடாது. அடுத்த 2 புக்கு வெளிப்படுத்தின விசேஷம், தானியலும். ஏன்னா புரியாது. எங்கே பார்த்தாலும் மிருகமாக வரும், தூங்கினாலும் மிருகமாக வரும். இன்னைக்கு நம்ம பைபிளை இப்படித்தான் படிக்கிறோம். ஆனால் பைபிளுக்குள்ள வேற விஷயங்களை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இந்த மகத்துவத்தை எழுதி கையில் கொடுத்து நீங்களும் நானும் வாங்குற விலையில கர்த்தர் கொடுத்தாரு. அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு போய் ஒரு மெடிக்கல் புக்கு கேட்டால் வாங்க முடியல. 1500 2000 வாங்குறான். கொஞ்சம் காஸ்ட்லியான படிப்பு ஆக ஆக புக்கு விலை என்ன ஆகுது? விலை ஏறிக்கிட்டே போகுது.
ஆனா உலகத்திலேயே காஸ்ட்லியான சத்தியத்தை உடைய இந்த ஒரு புக்கு மட்டும்தான் இருக்கிறதுலே ஆண்டவர் விலை குறைவா வச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இலவசமா கிடைக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுல உள்ளதை படிக்க மாட்டோம், போய் இதை ஆராயுங்க உட்கார்ந்து. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? அவ்வளோ சத்தியமும் அவ்வளோ ரகசியமும் இது உள்ளதா இருக்கு. உலகத்துல எந்த புக்கை கிடைச்சாலும் உங்களுக்கு ரகசியம் கிடைக்காது. இந்த புக்கை படிச்சா மட்டும்தான் ரகசியம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறாரு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வரிசையா இருக்கும். ஓசியாவிலிருந்து அப்படியே வரிசையா வரும், ஒன்னொன்னா வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். கர்த்தர் சொன்னபடி 5G டெக்னாலஜி கிழக்கத்திய காத்து, கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, இந்த 5G டெக்னாலஜியை நீங்க ஃபாலோ பண்ணாதான் டேட்டாஸ் எடுக்க முடியும். டெய்லி அதை என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. இஸ்ரேல் கண்ட்ரோலுக்கு 5G போகுது. இதில் இருக்கிற இன்னொரு நாடு இந்தியா, இன்னொரு நாடு அமெரிக்கா. இந்த 3 நாடு, இதில் பெரும்பான்மையானவர்கள் யூதர்கள். இந்தியா ஒரு கிழக்கத்திய நாடு. வேதம் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய காலத்தில் இப்போ எப்ராயிம் இஸ்ரேல் தேசம் 5G டெக்னாலஜிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. எல்லாருமே நுழைஞ்சிருக்காங்க, 3-4 நாடுகள். அதில் இந்த டெக்னாலஜி வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்க போகிறது. நான் இன்னும் ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த சூழ்நிலை நடக்கும்போது ஒரு மிக முக்கியமான வாதையை பூமியில அனுப்புவேன்னு கர்த்தர் சொல்றார். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். யோவேல் 1:4 வாசிங்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்ல பச்சை கிளி அப்படின்னு இருக்கும், ஆனா ஆங்கில வேதாகமத்தில் எல்லாமே லோகாஸ்ட் அப்படின்னு தான் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, லாகாஸ்ட் அப்படின்னு தான் இருக்கும். எல்லாமே 4 வகையான வெட்டுக்கிளிகளை பத்தி அங்க இருக்கும். அதனால தான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம் கீழே. எல்லாமே 4. இங்க பேரட்ன்ற வார்த்தையே இருக்காது. இங்க இருக்கிறது எல்லாமே லோகாஸ்ட், அதாவது வெட்டுக்கிளிகள். 4 வகையான வெட்டுக்கிளி. இந்த 4 வகையான வெட்டுக்கிளியையும் இந்த காலகட்டத்தில் நான் அனுப்புவேன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. உலக சரித்திரத்திலேயே இந்த 2020 தான் மிகப்பெரிய அளவில் வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்பு உலகம் முழுக்க இருந்துச்சு. ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஆரம்பிச்சு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா வரைக்கும் இந்த வருஷம் வந்த வெட்டுக்கிளிகளுடைய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வெட்டுக்கிளி ஆண் வெட்டுக்கிளி வரும், இல்லை பெண் வெட்டுக்கிளி வரும், அப்படிதான் வரும். இந்த வருஷம் தான் ஃபேமிலியாக வந்தாங்க. அதோட விசேஷம் என்னன்னா, அந்த வெட்டுக்கிளி இனப்பெருக்கம் செய்து அடுத்த ஜெனரேஷன் அங்கே விட்டுட்டு போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது போகும், அடுத்த ஜெனரேஷன் இருந்து அழிக்கும். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, இது விட்டதை அது சாப்பிடும். அதுல இங்கிலீஷ்ல அந்த 4 வெட்டுக்கிளிக்கான ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வேரை அழிக்கும், இன்னொன்று இலையை அழிக்கும், இன்னொன்று அதனுடைய ஸ்டெம் அதை அழிக்கும். ஒவ்வொன்றும் சாப்பிடுமா. இங்கிலீஷ்ல உள்ள வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். 4மே 4 வகையான லோகாஸ்ட், அதாவது வெட்டுக்கிளிகளுடைய 4 வகை. பச்சை கிளிலாம் கிடையாது, வெட்டுக்கிளிகளுடைய வகைன்னு இருக்கு. அதுதான் இங்கே வந்து இந்த வாட்டி. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது 3 நாளோ 1 வாரமோ இங்கே இருந்தது. அந்த 1 வாரத்துக்குள்ள மட்டுமே எத்தனையோ டன் சாப்பாடை சாப்பிட்டுருச்சு. 1 மணி நேரத்திற்குள்ள எத்தனையோ ஆயிரம் பேர் சாப்பாடை சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு அழிச்சிரும். வேதம் சொல்லுது, கடைசி காலத்தில் யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படிப்பட்டதான வாதை பூமியில் வரும்னார். இந்த 2020 நாம் அதையும் சந்தித்தோம். இந்த 2020 வரிசையாக அடுத்து வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அடுத்து ஒன்று மாற்றி கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அதில் மிக முக்கியமானது ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கும்போது தான் கர்த்தருடைய நாள் வரும் அப்படின்னு இருக்கு. யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 2:1. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது,
அது சமீபமாய் இருக்கிறது. சமீபமாய் இருக்கு. வரல, என்னவா இருக்கு? இப்போ அந்த காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். வெற்றிகள் முடிஞ்ச அடுத்த காலகட்டத்தில் இருக்கிறோம். இதைத்தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாள் என்னவா இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. இனி காலம் செல்லாது. எந்த நேரத்திலும் கர்த்தருடைய வருகை இருக்கும். வாசப்படியில் நின்று கர்த்தர் என்ன செய்கிறார்? இப்ப கதவை தட்டி கொண்டிருக்கிற காலம், எச்சரிப்பு கொடுக்கிற காலம். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குது, இப்பவும் நடக்குது, ஏன் இதை நம்ம பெருசாக எடுத்துக்கணும்? நல்லா கவனிங்க. எருசலேமை சேனைகள் எத்தனையோ தடவை சூழ்ந்திருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது அவர் வரும்போது சேனைகள் சூழ்ந்திருக்கும். சூழும் போதெல்லாம் நாம் எதிர்பார்க்குறோம் அவர் வருவார்னு. ஏன் தெரியுமா? எப்போ அவர் வருவார் நமக்கு தெரியாது. இப்போ வரமாட்டார் நீங்கள் நிர்விசானமாக இருந்தால், ஒருவேளை அவர் வந்துவிட்டால் நாம் கைவிடப்பட்ட கூட்டத்தில் காணப்படுவோம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்படி சூழ்நிலைகள் வரும்போது இன்னும் நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் சொன்ன அடையாளங்கள் என்ன செய்து நடந்து கொண்டே இருக்கு. நாள் சமீபமாக இருக்கிறது. இதை ஒட்டி இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அந்த 6வது வசனம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து வாசிக்க வேண்டாம். 6ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு டெக்னாலஜியை சொல்றாரு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஜாதி ஒன்று வரும். அது பட்டணங்கள் தூரம் போகும். அது ஜன்னல் வழியாய் நுழையும். அது நெத்தியில தாக்கும். எல்லாம் சொல்லி வச்சிருக்கார் ஆண்டவர். இங்க பாருங்க, இதுக்கு பேரு, இந்த டெக்னாலஜிக்கு பேரு அட்டானமஸ் வெப்பன் அப்படின்னு பேர். இதோட பேர் அட்டானமஸ் வெப்பன். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பாருங்க. இது உள்ளங்கை அளவு தான் இருக்கும். இது உள்ள ஒரு கேமரா இருக்கும். இது உள்ள ஒரு 3 கிராமுக்கு குண்டு இருக்கும். இதில் உங்கள் ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஒரு RFID இருக்கும். உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஐடி, உங்கள் ஆதாரை கொடுத்துட்டீங்கன்னா எங்கே உலகத்தில் இருந்தாலும் தேடி அடிக்கும். இப்போ அது எப்படி அடிக்க போகுது பாருங்க. இது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற அட்டானமஸ் வெப்பன் யோவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து இருக்கு. அது பாருங்க, ட்ரோன் வெப்பன் பேர். இப்போ நீங்கள் இதை கேமராலாம் எடுக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ட்ரோன். அதுலேயே இது ஆயுதம். அது எப்படி ஒரு ஆள் நெத்தியில் இப்போ அடிக்க போகுது பாருங்க. இப்போ அவர் கையிலேருந்து அது புறப்பட்டு போகுது. புறப்பட்டு போய் அங்கே இருக்கிற ஒருத்தருடைய நெத்தியை எப்படி அடிக்கும் பாருங்க. இப்போ அது தேடுது பாருங்க முகத்தை. நேராக நெத்தியில் அடிச்சது பாருங்க. இப்போ இது டெமோ. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதே மாதிரி சாம்பிள் செஞ்சு பார்த்துருக்குறாங்க. அந்த வீடியோவை காட்டுவாங்க பாருங்க. இப்போ இந்த வெப்பன் ரெடியாக இருக்கு. இதை உலகத்தில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆபத்துன்னு சொன்னாங்க. இது முழுக்க கண்டுபிடிச்சாச்சு. இது பட்டணங்கள் தோறும் செல்லும். அந்த வசனம் இப்போ நீங்கள் கையில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தில் உள்ளது அப்படியே நடக்கும் பாருங்க. அப்படியே பலகனி வழியாய் உள்ளே நுழையுது பாருங்க. பலகனி வழியாய் உள்ளே நுழையும். பட்டணங்கள் தோறும் போகும். இந்த மாதிரி ஒரு நாட்டு மேல கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கு எதிர்த்து நிற்பார் ஒருவரும் இல்லைன்னு இருக்கு. மனிதர்கள் அதை கண்டு கலங்குவார்கள் இருக்கு பின்னாடி. அந்த வசனத்தில் வாசிச்சீங்கன்னா இப்போ அது போகும் பாருங்க. அப்படியே ஒரு கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சு உள்ள போய் உள்ள இருக்கிறவங்களை அடிக்கும். இப்போ நம்முடைய டேட்டாஸை கொடுத்துட்டோம்னா நம்ம எங்க இருந்தாலும் தேடி வரும். எப்படி நமக்கு ஃபோன் வருது தேடி, அமெரிக்காவில் இருக்கிற கூப்பிட்டா ஃபோன் எப்படி நமக்கு வருது, அந்த மாதிரி. இப்போ புறப்பட்டு போகும் பாருங்க. அங்க போகுது பாருங்க. பட்டணங்கள் தோறும் செல்லும். அந்த அந்த அது உள்ள எப்படி போகும் பாருங்க. இது இப்போ
கண்டுபிடிச்சிருக்கிற வெப்பன். இதுக்கு பேர் அட்டானமஸ் வெப்பன்னு பேரு. ஆளை தேடும். அந்த நம்பர், ஆதார் நம்பரோ எந்த நம்பரோ, ஒன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த நம்பர் உங்களுக்கு எங்கே இருக்குதோ அந்த நம்பரை தேடி வந்து அடிக்கும். எப்படி உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபோன் ரேஸ் வந்து தேடி வந்து உங்கள் ஃபோனுக்கு ரிங் கொடுக்குதில்ல, உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனுக்கு, அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். யோவேல் 2:6 முதல் 10 வசனங்களில் உள்ளது அங்கே இருக்கு. கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய வருகை எப்போ வேணாலும் சம்பவிக்கும். சரி, இதெல்லாம் நடக்க